We got the pressure fire. Hi guys, welcome to Mupadi Defense Academy. இப்போ மேஜர் முகுந்த் சீரிஸ்ல அடுத்ததாக ஜிகே டாபிக். ஓகேவா? 15 क्वेश्चन பார்க்கலாம். சரியா? முதல் क्वेश्चन பாருங்க. ஜவஹர்லால் நேரு துறைமுகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படி சொல்லிட்டு படிச்சிருக்கோம். நம்ம இந்தியா ஒரு மிகப்பெரிய துணை கண்டமாக அமைந்துள்ளது. அதுல வந்து பாத்தீங்கன்னா கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மும்பை துறைமுகம், பாராதீப் துறைமுகம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை துறைமுகம், இந்த மாதிரி நிறைய துறைமுகங்கள் இருக்கு. அதுல இந்த ஜவஹர்லால் நேரு துறைமுகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது ஆக்சுவலா நமக்கு ஆன்சர் தெரியும், மகாராஷ்டிரா. ஓகேவா? மும்பையில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரால தான் இந்த ஜவஹர்லால் நேரு துறைமுகம் அமைஞ்சிருக்கு. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா JNPT அப்படி சொல்லுவாங்க, ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய துறைமுகங்கள்ல அதிகமாக கண்டெய்னர் போக்குவரத்து நடக்கக்கூடிய ஒரு துறைமுகம் எது அப்படின்னா, நான் சொல்றது இந்தியாவிலேயே அதிக போக்குவரத்து கண்டெய்னர் நடக்கக்கூடியது இந்த ஜவஹர்லால் நேரு துறைமுகத்துல தான். இங்க 2 துறைமுகம் இருக்கு பக்கத்துலயே. அதாவது இந்தியாவுடைய மிக பழமையான துறைமுகம் வந்து மும்பை துறைமுகம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதையே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பழசு இருந்தது மும்பை 1, இப்ப ஜவஹர்லால் நேரு துறைமுகம் நேவி மும்பை அப்படி சொல்லுவாங்க. இந்த பழைய மும்பைய அங்க அந்த போர்ல என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த க்ரூட் ஆயில் எல்லாம் இறக்குமதி பண்றது அதெல்லாம் நடக்கும். இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுகள்ல இருந்து இறக்குமதி பண்ற எலக்ட்ரானிக் டிவைசஸ், காரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ், துணிகள், இதெல்லாம் வந்து இறக்குமதி பண்றது ஏற்றுமதி பண்றது எல்லாமே இந்த ஜவஹர்லால் நேரு JNPT துறைமுகத்துல தான். சரிங்களா? மேற்கு கடற்கரையில அமைஞ்சிருக்கு. அடுத்து யூபர் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படி சொல்லி கேக்குறாங்க. இப்ப இந்த இது எந்த மாதிரியான கேள்விகள் அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த கோப்பைகள் பேரை சொல்லிட்டு இதெல்லாம் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படி சொல்லி கேட்கறது இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு T20 வேர்ல்டு கப், ODI வேர்ல்டு கப்லாம் தெரியும், கிரிக்கெட்ல நம்ம பார்த்திருப்போம், அனுபவப்பட்டிருப்போம். ஆனா இதே வந்து உள்ளூர் கிரிக்கெட்ல டொமஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சி டிராஃபி, சையத் முஷ்டக் அலி டிராஃபி, இந்த மாதிரிலாம் நிறைய பெயர்கள் உண்டு. அது மாதிரி இந்த யூபர் கோப்பை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படி சொல்லி கேக்குறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பேட்மிண்டனோட தொடர்புடையதுதான் இந்த யூபர் கோப்பை. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, தாமஸ் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? அடுத்த தேர்ட் क्वेश्चन பாருங்க. உலகின் மிக உயரமான பீடபூமி எது அப்படி சொல்லி கேக்குறாங்க. பீடபூமினா நமக்கு தெரியும், கடல் மட்டத்தை விட மிக உயரமா இருக்கக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா பீடபூமி அப்படி சொல்றாங்க. உலகின் மிக உயரமான பீடபூமி எது? உலகின் மிக உயரமான மற்றும் லார்ஜஸ்ட், அதாவது அகலமா இருக்கக்கூடியது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திபெத் பீடபூமி தான். சரியா? அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பீடபூமியில எது உயரமானது அப்படின்னு கேட்டா, இந்தியாவில் இருக்கக்கூடியதுல மிக உயரமானது எதுன்னு கேட்டா இந்த லடாக். நான் சொல்றது ஹைட்ல சொல்றேன், மிக உயரமானது. ஆனா மிக பெரியது எது அப்படின்னு கேட்டா, லார்ஜஸ்ட் எது அப்படின்னு கேட்டா தக்கான பீடபூமி. ஓகேவா? நம்ம தென்பகுதிகளில் இருக்கக்கூடிய தக்கான பீடபூமி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக நிலப்பரப்புகளை கொண்ட பீடபூமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சரிங்களா? என்னதான் நம்ம இந்தியா வந்து தீபகற்ப பீடபூமியில் அமைஞ்சிருந்தாலும் அந்த தீபகற்ப பீடபூமியை தக்கான பீடபூமி மற்றும் மத்திய உயிர்நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வடக்கே இமயமலை, மேற்கே பாலைவனம் அப்படி சொல்லிட்டு பிரிக்கிறதுனால இந்த தீபகற்ப பீடபூமி அவ்வளவு நம்ம பேசாம லார்ஜஸ்ட் எது, ஹையஸ்ட் எது அப்படி சொல்லிட்டு பாக்குறோம். சரியா? அடுத்த நாள் கொஸ்டின் பாருங்க. உலக பாரம்பரிய தலமான சுந்தரவனம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த சுந்தரவனம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எங்க இருக்கு அப்படின்னா இந்த மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய சுந்தரவனம் அப்படி சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுந்தர்பன்ஸ், இதுல வந்து நேஷனல் பார்க் இருக்கு, உயிர்கோள பெட்டகம் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இத 1987ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இங்க சிறப்பு வாய்ந்த ஓத அலைக்காடுகள் அப்படி சொல்லுவாங்க, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்டுக்கு பெயர் போன ஒரு இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுந்தரவனம். ஓகேவா? உலகத்திலேயே மிகப்பெரிய என்ன சொல்றது, உலகத்திலே மிகப்பெரிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஏரியா எதுன்னு கேட்டா இந்த சுந்தரவனம் தான். சரிங்களா? இது மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடியது. இந்த கங்கா பிரம்மபுத்திரா இரண்டும் இணையக்கூடிய இடத்துல இது வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மட் பிளாட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். மட் பிளாட்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு புதக்குழி மாதிரி இருக்கும், கடல் ஓரத்துல தான் இருக்கும், புதக்குழி மாதிரி இருக்கும், நிறைய மண்கள் சேரு சேரா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய அங்க வளரக்கூடிய மரங்கள், செடிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடற்கரைய உள்ள தண்ணி ரொம்ப உள்ள வரவிடாம
அந்த காட்டை ரொம்ப அழகா பாதுகாக்குது. ஓகேவா? இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் டைகர், வங்கப்புலி இதுக்கு ஃபேமஸ். அடுத்து பாருங்க, 5வது கொஸ்டின். வாழும் வேர் பாலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கல் வரும். வாழும் வேர் பாலங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆன்சர் சி, மேகாலயா. ஓகேவா? இதுக்கு ஏன் ஃபேமஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழும் வேர் பாலம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிவிங் பிளான்ட், அதாவது ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரத்தினுடைய வேர்கள் வளர்ந்து கீழே தொங்கும். அது பூமிக்குள்ள போயிட்டு அது ஒரு வேரா உருவாகும், அது ஒரு மரமா உருவாகும். இத என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல இருந்த மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க தாண்டி போறதுக்கு வழி இல்லாதனால இந்த வேர்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாற்றி மாற்றி விட்டு ஒரு பாலமா உருவாக்கி அதன் மூலியமா இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்காக ஒரு பாலமா யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி இந்த வாழும் வேர்பாலங்கள் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேகாலயா. இந்த மேகாலயா பத்தி தெரியும், உலகிலேயே மிக ஈரமான இடம் அப்படி சொல்லி நமக்கு தெரியும். சரிங்களா? அடுத்து 6th கொஸ்டின் பாருங்க. கருப்பு பகோடா என அழைக்கப்படும் கோவில் எது? ஃபர்ஸ்ட் இது நான் ஆன்சர் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா கொனார்க் சூரியன் கோவில் தான் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு பகோடா என அழைக்கப்படுகிறது. இந்த கருப்பு பகோடா அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐரோப்பிய மாலுமிகள் வந்து பாத்தீங்கன்னா கடல் வழியா வந்து இந்த ஒடிசா கடற்கரையை வந்து அடையும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒடிசா கடற்கரையிலிருந்து இந்த கொனார்க் சூரியன் கோவிலை பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இது எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன், ஒடிசால இருக்கு. இந்த ஒடிசா கடற்கரையில இருந்து இந்த கொனார்க் சூரியன் கோயிலை பார்க்கும்போது அதோட அந்த மேல் கோவில் மேல இருக்கிற கலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிளாக்கிஷா, ரொம்ப கருப்பு கலர்ல தெரியுமா. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இத கருப்பு பக்கோடா அப்படின்னு சொல்றாங்க. இது யாரால் அழைக்கப்பட்டது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய மாலுமிகளால் அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி வெள்ளை பக்கோடா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அது என்னதுன்னு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை பக்கோடா அப்படின்னு அழைக்கப்படுகிறது பூரி ஜெகநாதர் கோவில். பூரி ஜெகநாதர் கோவில் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்துல பூரி மாவட்டத்துல தான் இருக்கு. ரெண்டுமே கடற்கரை ஓரத்துல இருக்கிறதா. சரிங்களா? இந்த கொனார்க் சூரியன் கோவில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே மிக பிரம்மாண்டமான புகழ்பெற்ற ஒரு சூரியன் கோவில் அப்படி சொல்றாங்க. இந்த சூரியன் கோவில் இந்தியாவில ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு கேட்டா நிறைய கோவில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மோதிரா சூரியன் கோவில், தஞ்சையில ஒரு கோவில் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கொனார்க் சூரியன் கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானை முதன்மை கடவுளாக வைத்து வழிபடக்கூடியதுதான் இந்த கொனார்க் சூரியன் கோவில். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர் வடிவத்துல இருக்கும். அதாவது தேர் இழுக்கிற ஒரு தேர் எப்படி இருக்குமோ அதோட வடிவத்துல தான் இது அமைஞ்சிருக்கும் அப்படி சொல்றாங்க. இந்த கோவிலை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 குதிரை சிலைகளும் 24 சக்கரங்கள் 24 சக்கரங்களை கொண்டு இந்த கோவில் வந்து தேர் வடிவத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இதுல சில பாகங்கள் வந்து சிதைஞ்சு போயிட்டதாகவும் இப்ப இருக்கு. ஆனா இன்னமும் இது ரொம்ப ஃபேமஸான கோவில் தான். அடுத்து ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெரியும். 1934 ஆண்டு சட்டம் கொண்டு வரப்பட்டு 1935 ஆண்டு ஏப்ரல் 1 அன்று அமைக்கப்பட்டதான் இந்த ரிசர்வ் வங்கி. இதோட பணிகள் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்தியாவில் காகித பணத்தை கட்டுப்படுத்துதல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்நிய செலவாணியை கட்டுப்படுத்துதல், பணவீக்கம், பண வாட்டத்தை கட்டுப்படுத்துதல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காகித பணத்தை அச்சிடுதல். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசர்வ் வங்கியோட பணிகள் தான். சரிங்களா? இந்தியாவோட மைய வங்கியாக செயல்படக்கூடியது. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை நடைமுறைப்படுத்திய முதல் இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டா இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிடுறேன். ஆன்சர் ஏ, ராஜஸ்தான் தான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து அமைப்புகள் நடைமுறைப்படுத்திய மாநிலம். இப்போ 73 அண்ட் 74 அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பஞ்சாயத்து ராஜும் முனிசிபாலிட்டியும் நமக்கு கொண்டு வரப்படுது. 1992 ஆண்டு தான் ரெண்டுமே. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 11th ஷெட்யூல்ல ஆட் பண்ணிருக்காங்க. இது ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாயத்து ராஜ் அமைப்பே நம்ம இந்தியாவில கிடையாதா அப்படின்னா அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடி அமைப்புகளும் இருந்தது. ஆனா சில காரணங்கள்னால ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா பவர்ஸ் அவங்கள்ட்ட கொடுக்கறது இல்ல, சரியா போய் சேர்றது இல்ல, எலெக்ஷன்ஸ் வந்து கன்சிக்யூட்டிவா நடக்கிறது இல்ல. இந்த மாதிரியான காரணங்கள்னால என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 73வது சட்ட திருத்தம் மூலமா பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக, ஒரு அரசியலமைப்பு பாடியாக ஆக்கப்படுது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் இதுக்குள்ள கொண்டு வருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் நடைமுறைப்படுத்திய முதல் மாநிலம், இவங்க சொன்னதுக்கு அப்புறம் நடைமுறைப்படுத்திய முதல் மாநிலம் ராஜஸ்தான், 2வதாக ஆந்திர பிரதேசம். சரியா? இதுல நீங்க என்ன கமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை யார் அப்படி சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரியா?
அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க, சவுதி அரேபியின் நாணயம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சவுதி அரேபியாவின் நாணயம் ரியால். இப்ப கண்டிப்பா இந்த கரன்சியை வச்சு கண்டிப்பா சில கொஸ்டின்ஸ் வரும், நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. எல்லா நாடுகளோடையும் படிக்கணுமா அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் நீங்க தெரிஞ்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, கீழ்கண்ட யார் தொடர்ந்து 2 முறை குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்தவர்? கன்சிக்யூட்டிவா 2 டேர்ம்ல, அதாவது 5 வருஷம் அப்படிங்கிறதுல 10 வருஷம் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்ல வந்து குடியரசுத் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. முதல் குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான். இந்தியாவினுடைய முதல் துணை குடியரசுத் தலைவராக இருந்து குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் தான் இந்த ராதாகிருஷ்ணன். இந்தியாவினுடைய முதல் முஸ்லிம் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் தான் இந்த ஜாகிர் ஹுசேன். அது மட்டும் இல்லாம பதவியில் இருக்கும் போதே இறந்த முதல் குடியரசுத் தலைவரும் இந்த ஜாகிர் ஹுசேன் தான். அந்த மாதிரி குடியரசுத் தலைவர் பத்தி படிக்கிறோம் அப்படின்னா எந்தெந்த டைம்ல யார் யார் வந்தா அப்படிங்கிறது மட்டும் படிக்காம குடியரசுத் தலைவரை பத்தி படிக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட்ல வந்தவங்க யாரு, லாஸ்ட்ல வந்தவங்க யாரு, முதல் எஸ்சி பிரசிடென்ட் யாரு, எஸ்டி பிரசிடென்ட் யாரு, உமன் பிரசிடென்ட் யாரு, இப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்ப உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் முதல் எஸ்டி குடியரசுத் தலைவர் யார் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எஸ்டினா பழங்குடியின குடியரசுத் தலைவர் யார் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்க, யாருடைய மாதிரியை கொண்டு இந்தியாவின் முதல் 5 திட்டம் உருவாக்கப்பட்டது அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 5 திட்டம்னா என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். 5 திட்டம் அப்படின்னா இந்தியாவில நம்ம பொருளாதார வளர்ச்சிக்காக ஏதோ ஒரு துறையை ஒரு 5 ஆண்டுகளுக்கும் வளர்த்து இந்தியாவை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திட்டங்கள் தான் இந்த 5 திட்டம். இந்த 5 திட்டத்தை முதலில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? முதல்ல எப்ப கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1951 இருந்து 56 வரைக்கும் முதல் 5 திட்டம். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 12 5 திட்டங்கள் இருந்திருக்கு. இத 2002 இந்த 12வது 5 திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2012 இருந்து 2017 வரைக்கும் போடப்பட்டது. ஆனா இது 2015ஆம் ஆண்டுலயே வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டு 2014 மோடி வந்தாரு இல்லையா? மோடி வந்த உடனே இந்த 60 ஆண்டு கால பழமையான இந்த 5 திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு நித்தி ஆயோக் அப்படிங்கிற ஒன்ன கொண்டு வந்தார். ஓகேவா? நீங்க என்ன கமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த நித்தி ஆயோக எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது முதல் 5 திட்டம் யாருடைய மாதிரியை கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹராட் டோமர் மாதிரியை கொண்டு உருவாக்கப்பட்டது. வேளாண்மைக்கு முதன்மை முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஓகேவா? இந்த மகளானோபிஸ் வந்து பாத்தீங்கன்னா 2வது 5 திட்டம் பிசி மகளானோபிஸ் தொழில்துறைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்பட்டது. சரியா? அடுத்து கட்சித்தாவல் தடை சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. 1985. ஓகேவா? கட்சித்தாவல் தடை சட்டம் 1985 எந்த சட்டத்திருத்தம் மூலமா கொண்டு வரப்பட்டது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 52nd CAA கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சட்டத்திருத்தம் மூலமா கொண்டு வரப்பட்டதா இந்த கட்சித்தாவல் தடை சட்டம். ஓகேவா? இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் எப்போது பொருந்தாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சி பிளவுறும் சூழலில் இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் பொருந்தாது அப்படிங்கிறதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசியலமைப்பு நமக்கு தெளிவுபடுத்துது. இதை நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சு ஆகணும். சரியா? அடுத்து வந்து பாருங்க, கீழ்கண்ட யாரால் இந்திய குடியரசுத் தலைவரை பதவியில் இருந்து நீக்க முடியும் அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. இத உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி போற்றக்கூடாது. சரியா? அதாவது குடியரசுத் தலைவருக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான். ஆமா, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவரை பதவியில இருந்து நீக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம், ஆப்ஷன் பி. ஓகேவா? இத நம்ம குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யறத நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை மீறியதற்காக அவர் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏதோ ஒரு அவையில இவர் மேல குற்றம் சாட்டப்பட்டு எப்படி சொல்றது, ஒரு 4/4 ஒரு பங்கு உறுப்பினர்கள் கையெழுத்து மூலமா ஒரு சார்ஜ் ஷீட்டை கொண்டு வந்து ஏதோ ஒரு அவையில தாக்கல் பண்ணி அதுல 3/2 பங்கு உறுப்பினர்கள் ஒப்புதல் தெரிவிச்சு அது இன்னொரு அவைக்கு போகும். 2 அவையிலுமே வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணப்பட்டால் அன்னையிலிருந்து குடியரசுத் தலைவர் பதவி விலகப்படுவார். ஆனா இது வரைக்கும் எந்த குடியரசுத் தலைவரையாவது நம்ம பதவி நீக்கம் செஞ்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து வந்து பாருங்க 14வது கொஸ்டின், எந்த துறையில் சிறந்து விளங்கியதற்காக ஞானபீட விருது வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இலக்கியம், லிட்ரேச்சருக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது வந்து பாத்தீங்கன்னா ஞானபீட விருது 1961 இருந்து கொடுக்கப்படுது. எப்படின்னா இந்தியாவில மிக உயரிய சிவில் விருது எதுன்னு கேட்டா பாரத ரத்னா விருது. இந்தியாவில ஆர்மி பர்சனுக்காக கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது எதுன்னு கேட்டா பரம்வீர் சக்ரா.
இந்தியாவிலே கொடுக்கக்கூடிய மிக உயரிய ஸ்போர்ட்ஸ் விருது, அதாவது விளையாட்டுத்துறைக்காக கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது நீங்க கேட்டா மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்தியாவில எந்த துறையில சிறந்து விளங்கியதற்காக அந்த ஞானபீட விருது வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. லிட்ரேச்சர், இலக்கியம். சரிங்களா? இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ்க்கு வந்து கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது எது இந்தியாவில அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? அடுத்து கடைசி கொஸ்டின் வந்து பாருங்க, கீழ்கண்ட எதை அளக்க இந்த ரிக்டர் அளவுகோல் பயன்படுகிறது அப்படி சொல்லிட்டு கேட்கிறாங்க. நம்ம நிறைய டைம் காதுல கேள்விப்பட்டிருப்போம். ரிக்டர், அதாவது 6.5 ரிக்டர் வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா நமக்கு தெரியும், நிலநடுக்கம், எர்த்குவேக். ஓகேவா? இந்த எர்த்குவேக்கை கணிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிக்டர் அளவுகோல். 3 to 5 வந்து பாத்தீங்கன்னா நார்மல். இப்போ வந்து 5 to 7 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான். இப்ப பில்டிங்லாம் ஆடும், இருக்கிறதெல்லாம் உடையும், இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். 7ல இருந்து 7.5க்கு மேல போனா கண்டிப்பா சுனாமி வர்றதுக்கான அறிகுறிகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேவா? அப்ப நமக்கு தெரியும் ரிக்டர் அளவுகோல் எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னா நிலநடுக்கத்தை அளக்க பயன்படுவதுதான் இந்த ரிக்டர் அளவுகோல். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.